பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வாடிப்பட்டி பகுதியில் கச்சக்கட்டி ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த புகைப்படத்தில் இருக்கிறவர் தான். தம்பி வந்து அதாவது கனிம வள கொள்ளைக்கு எதிராக நிறைய போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருந்தவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கல்குவாரிக்கு எதிராகலாம் போராட்டங்களை முன்னெடுத்து சில கல்குவாரி விதிமீறல்கள்லாம் கண்டுபிடிச்சு அதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் அதை மூட வச்ச ஒரு பெரிய பங்கு வந்து தம்பிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அதிக அளவில் தகவல்களை பெறக்கூடிய ஒரு ஆர்வலராக இருக்காரு. சமூக பணி அயராது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் ஐயா சகாயம் ஐஏஎஸ். அவங்களோட ரொம்ப நெருக்கமான ஒரு தம்பியும் கூட. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களின் குரல் அப்படின்னு ஒரு வலையிலையும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால கிடைக்கக்கூடிய தகவலை எல்லாம் அவ்வப்போது மக்கள் மத்தியில் அதை விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்பாரு. கிராம ஊராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு. சமீபத்தில் ஒரு கிராம ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு அதை பகிரங்கமாக வெளியில் செய்தியாளர் மத்தியில் சந்தித்து அந்த ஆதாரங்களோட வெளியிட்டிருந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதை நம்ம வந்து மதுரை போயிருந்தப்போ அந்த சம்பவத்தை குறித்து நம்ம முழுமையாக வந்து தம்பிக்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அதை வந்து அவர் நம்மளுக்கு வந்து பிரத்யேகமாக நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். அது இந்த ஊராட்சியில் நடந்த முறைகேடு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊராட்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்ன முறைகேடு அப்படின்னா, எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியில் வந்து 19 லட்சத்துக்கு மேலே ஆள் மாறாட்டம் பண்ணி முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த ஆள் மாறாட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவரே வந்து நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணி அனுப்பியிருக்காரு. அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியை பொறுத்த வரைக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி ரீசெண்டாக ஒருத்தர் வந்து 3 பேர் ஆள் மாறாட்டத்தில் சிக்கியிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை தானே, அதையும் பாருங்கள். எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் வெப்சைட்டில் போட்டு எப்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது, டெய்லி அப்டேட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இன்றைக்கு திரு ஞானசேகர் அவர்கள் வந்து பேசியிருக்க அந்த நிகழ்வை வந்து நீங்களும் கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து முறைகேடு நடக்குது அப்படின்னு அதை ஆதாரத்தோட புகார் கொடுக்கும்போது அந்த முறைகேடை மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு அதிகாரிகள் என்ன மாதிரினா முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக அதில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோட நோக்கம் என்ன, நீங்கள் எல்லாரும் பகிர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் யாரோ அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும். நம்ம வரிப்பணம் தான் ஒவ்வொன்றும் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால யார் ஒருவரும் தனி மனிதர் அதை திருடும்போது நம்ம வந்து வரிப்பணம் தான் திருடு போகுதுங்கிறத நம்ம மனசில் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் அதை தட்டி கேட்கணுங்கிற ஒரு ஒரு கடமை, ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம வெளியிடுகிறோம். தம்பி நம்ம சேனலுக்கு பேசியிருக்கிற அந்த வீடியோவை முழுசாக கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியை கண்காணிங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்ம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பற்றி அதில் ஏற்பட்ட முறைகேடுகளை வந்து நம்ம தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதில் நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. இந்த முறை என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பகுதியில் வந்து மேக்கிலார்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோயம்புத்தூர் போனவங்க, பொள்ளாச்சி அந்த சைடு வேலைக்கு போனவங்கள இங்கே ஊரில் எப்போயாவது அவங்க வருவாங்கள்ல, வரும்போது அவங்கள ஒரு 20 செகண்ட் அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான முறைகேடு பண்ணாங்க. அதை நம்ம என்ஆர்ஜிஎஸ் ஆப்பில் நம்ம போய் அவங்களோட அந்த இவங்க அப்லோடு பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ஆவணத்தவே நம்ம போய் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஃபோட்டோ நமக்கு கிடச்சி. அவங்க என்னென்னா செல்லை வந்து முன்கூட்டியே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணதை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது அவங்கவுங்க வீட்லேயும் போய் முன்கூட்டி எடுத்த ஃபோட்டோ. அதே மாதிரி இதுவும் செல்லுன்ற எவிடன்ஸுக்கு நமக்கு நல்லா தெரியுது. இதை வந்து முறைப்படி நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட வந்து நம்ம புகாரை கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வார காலத்தில் நமக்கு ஒரு பதில் ஒன்று கிடச்சிச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாமே நம்ம போய் முறைப்படி மனு கொடுத்துருந்தோம். அதன் தாக்கமாக அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்குன்ற பேரில் கண் துடைப்பு நாடகம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த அவங்க கொடுத்த ரிப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம ஒரு 19 லட்ச ரூபா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றதுக்கான தெளிவான ஆவணங்களை நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். ஆனால் இவங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு செஞ்சதில் வந்து பணித்தள பொறுப்பாளர்கள் தான் இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பணித்தள பொறுப்பாளர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்காணிக்கக்கூடிய பணித்தள மேற்பார்வையாளர், அதாவது ஓவர்சியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இடம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மேய்க்கிலார் பெட்டியில் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருப்பாங்கள்ல, அவங்களையும் இடமாறுதல் பண்ணியிருக்காங்க. இதுதான் பனிஷ்மெண்ட் தான். இது போக அவங்க செஞ்சது இன்னொன்று என்னென்னா 17,880 ரூபா வந்து இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசு கணக்குக்கு வந்து நாங்கள் செலுத்திட்டோம் அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதாவது மின்னணுவில் வந்து நிறைய கோளாறுகள் ஆயிடுச்சான். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து மின்னணு பழுதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்படி அப்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு காது குத்துறாங்க? அவர் ஒரு தெளிவான ஒரு என்ஆர்ஜிஎஸில் மத்திய அரசோட ஆப்பில் வந்து இவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் இது வந்து டெக்னிக்கல் எரரான். இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? கண் துடைப்பு நாடகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம அடுத்த கட்டமாக அந்த மக்கள் எல்லாருமே இந்த செய்தி தெரிஞ்சு இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இது அடுத்த கட்ட நகருக்கு நம்ம போவோம், எங்கேனாலும் நாங்கள் வர்றோம் அப்படின்றத மக்கள் ஒத்துழைப்பாகவும் விழிப்புணர்வாகவும் ஆயிருக்காங்க நம்ம இந்த தொடர்ந்து இந்த முன்னெடுக்கிற காரணத்தினால. ஆகவே நம்ம அடுத்த கட்டமாக நகர்வு வந்து இந்த 2 பேரை வந்து இடமாற்றம் பண்ணது வந்து நம்ம இடமாற்றம் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பார்த்தோம். அவங்கள துறை ரீதியான ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த கட்டத்தில் அடுத்த பகுதியில் அவங்க போகும்போது அந்த ஊழல்கள் தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்படும். அது அந்த விஷயத்தை எதுவுமே செய்யலை. இவங்க உயரதிகாரிகள் வந்து கீழ்மட்ட பொறுப்பாளர்களை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ஊழல் பண்ணும்போதும் கைவிட்டுறாங்க, ஊழல் பண்ணதை எடுத்து கொடுத்தாலும் கைவிட்டுறாங்க. ஆக மொத்தம் உயரதிகாரிகள் முதற்கொண்டு மேலிருந்து கீழே வரைக்கும் இந்த பணம் வந்து போகுது அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ நமக்கு இன்னொரு என்ன ஆகுனா, அந்த 17,880 அரசு தமிழ்நாடு அரசு அந்த கணக்குக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஒரு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் மக்கள் எல்லாம் கருத்து கணிப்பாக நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். இது அடுத்த மீண்டும் தொடரும். முடிவு வர்ற வாய்ப்பே இல்லை. இது அடுத்து தொடரும். அவங்க எப்போ பனிஷ்மெண்ட் ஆறாங்களோ அப்போ இதை நம்ம கைவிடலாம் அப்படின்ற இருக்கோம்.